நான் தான் உண்மையுமா போய் பேசுகிறேன். ஒரு சின்ன vlog பண்ண போகிறோம். எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். எதுக்காகனா ஒரு செலிப்ரிட்டியை பார்க்கறதுக்காக. அது யாருன்னு வந்து இந்த வீடியோ நடுவுலையோ இல்லை எண்டுலேயோ சொல்ல போகிறேன். சரிங்களா? வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி ஒரு 11 மணிக்கு மேலே ஆகுது. நைட்டு சென்னை போயிட்டுருக்கோம் ஏர்போர்ட்டை. அது என்ன அப்டேட்டுன்னு சொல்லி உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? ஃபைனலி விக்ரவாண்டி டோல் தாண்டியாச்சு. சென்னைக்கு இன்னும் ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 2.5 hours ஆகும். அவங்க வரது பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock வராங்க. ஓகேங்களா? 2 o'clock என்ன யார் வராங்க சொல்லி நீங்களே பாருங்கள். ஷாக் ஆகிடுவீங்க. டயர்டாக இருக்குது. 2 hours ட்ராவல் இருக்குது. டயர்டாக இருக்குது. ஏன்னா நைட்டில் தான் வருவாங்களாம். ஸோ அதனால தான் பார்க்க போயிட்டுருக்கேன். இல்லைனா கூட காலைல போவேன். டயர்டாக இருக்குது. போயிட்டு ஒரு டீயை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நைட் டைமில் எப்பயுமே சீக்கிரமாக தூங்கிடுவோம். ஃபஸ்ட்டு டைம் ஒரு 11:30 மேலே ஆகிடுச்சு. தூங்க வந்துடுச்சு. போயிட்டு கண்டிப்பாக ஒரு டீ அடிச்சு தான் போகணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ட்ராவல் டைமில் கண்டிப்பாக ஒரு டீ குடித்தா தான் கரெக்டாக இருக்கும். தனியாக வேறு போகிறேன்னா அதுதான் ஒரு பிரச்சனையே நம்மளுக்கு. டிரைவிங்கில் மொபைல் யூஸ் பண்ணுறது இவனுங்க பார்த்தானுங்க கண்டிப்பாக நிறுத்தி ஒரு ஃபைனாக போட்டுருவானுங்க. மொபைல் நம்ம உள்ளே வச்சுருவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஓகேங்களா? ஃபைனலி ஒரு டீயை போட்டாச்சு. இப்போ தான் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ட்ராவல் பண்ணுறப்ப டீ கன்ஃபார்மாக இருக்கணும். இருந்தால் தான் அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ குடிச்சாச்சு முடிச்சாச்சு. இப்போ திரும்ப நம்மளோட டிரைவிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் ஓகேவானு பார்த்துப்போம். அப்புறம் கண்டிப்பாக சீட் பெல்ட்லாம் எப்பயுமே கரெக்டாக போட்டுக்கோங்க. யார் எங்கே போனாலுமே அதுதான் நம்மளோட சேஃப்டி திங்கே மெயினாக. நானுமே போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? நம்ம கிளம்பலாமா இப்போது? நம்ம டைம் வேறு ஆகிடுச்சு. நம்மளுக்கு இங்கே ஒரு டைம் 12 o'clock ஆகிடுச்சு. இப்போ அங்கே போகிறது கரெக்டாக ஒரு 1:30 ஆயிரும். நம்ம கரெக்டாக அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டு அவங்கள பார்த்துட்டு வரணும். ஓகேங்களா? செகண்ட் ரோவில் க்ராஸ் பண்ணியாச்சு. ஆம்புலன்ஸ் கூட இல்லைங்க. அது ஜஸ்ட்டு விஐபி போகிறான்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸ் போனால் கூட இந்த அளவுக்கு யாரும் வழி விட மாட்டாங்க. யாரும் போலீஸ்லாம் போயிட்டு யாரும் இது பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்காங்க. ஓகே, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அவங்க எதோ பண்ணிட்டு போகிறானுங்க. நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். டிராஃபிக்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா அப்படியே போகுது நம்மளோட டிரைவிங்கு. தனியாக வேறு போகிறேன். பட்டு ஏதோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, அதெல்லாம் நம்ம எப்பயுமே யோசிக்கிறது தான். ஒன்றே மட்டும் கற்றுக்கோங்க. நம்ம வந்து எப்பயுமே வந்து யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அது மட்டும் லைஃப்பில் நல்லா கற்றுக்கிட்டேன். நம்ம யாருமே டிபெண்ட் பண்ண இருந்தாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதாகும். அதனால் நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம். ஓகேங்களா? அவங்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸாக வருவீங்க. அது ஒரு எல்லாருக்குமே ஒரு மனசில் ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்படி இருந்தாலே போதும். நம்ம கண்டிப்பாக ஒரு சக்ஸஸாக வருவோம். ஓகேங்களா? நைட் கூட விலாக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. என்னடா நைட்லாம் வீடியோ பண்ணி போகிறானேலாம் நினைக்க வேண்டாம். நம்ம கண்டிப்பாக நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம ஒரு நல்ல வீடியோலாம் தரப்போகிறோம். இன்னமும் நிறையா கண்டென்ட்டு, நிறையா ஃபன்னி வீடியோஸு, நிறையா இன்னும் விலாக்ஸ்லாம் வரப்போகுது. ஒரு பயங்கர ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாள் நடக்க போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது. ஓகேங்களா? செங்கல்பட்டு தாண்டியாச்சு. இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. பட் இவ்வளோ நாள் டிராஃபிக் இல்லை. பட் இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. சரி, ஓகே, என்ன பண்ணுறது? டிராஃபிக் இருந்தாலும் ஓட்டி தான் ஆகணும். லாரிஸ் தான் நைட்டில் அதிகமாக போகும். என்னடா பண்ணுறீங்க? அங்கே லைட் பாருங்கள், என்ன எப்படி போகிறான் பாருங்கள் அந்த வண்டிக்காரன். இவனும் வழி விட மாட்டான், அவனும் வழி விட மாட்டான். 2 பேரும் சண்டை போட்டுட்டு போகிறானுங்க. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. கைஸ், இவரை பாருங்களேன். நானும் ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணுறேன். நானுமே ஒரு 100-120 கிட்ட போய் பார்த்துட்டேன். ஃபேமிலியாக போகிறாரு. 2 குழந்தைங்க, அவங்க ஒய்ஃபு பின்னாடி. பட் நல்லா ஓட்டுறாரு, சூப்பராக ஓட்டுறாரு. தப்பு சொல்லக்கூடாது. பட் ஃபேமிலி வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறது கொஞ்சம் தப்பு தானா. ஆனால் நல்லா ஓட்டுறாரு. பட் ஃபேமிலி வச்சுட்டு இந்த ஸ்பீடுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நானும் ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணுறேன். அவர் பிடிக்க முடியல. லோகேஷ் கனகராஜ் சார் அது அப்படி தான் இருக்குது பார்க்க. பட் அவரா இல்லை, நம்பர் பிளேட் வேறு மாதிரி இருக்குது. அவராக இருக்கலாமா? நிறைய பேர் வச்சுருப்பாங்க இந்த கார் சென்னையில். பட் அவராக இருக்க வாய்ப்புகள் கம்மி தான். சரி, ஃபைனலி ஏர்போர்ட்டில் வந்தாச்சு. அவங்க யாருன்னு காமிக்க போகிற நேரம் வந்துச்சு. ஓகேங்களா?
அப்டேட்லேயே இருங்க. ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, யாருன்னு போயிடுவாங்க. ஸோ யாரை நான் காமிக்கிறேன், ஓகேங்களா? ஃபைனலி இவர் தான் நம்ம ரிசீவ் பண்ண வந்திருக்கோம். இவர் தான் நம்ம செலிபிரிட்டியை பார்த்துக்குவாங்க. பட் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபியூச்சரில் இவர் தான் நம்ம செலிபிரிட்டி. இன்னொருத்தர் காரில் உட்காந்துருக்காரு. இவர் தான் நம்ம நெக்ஸ்ட் செலிபிரிட்டி. ஃபேஸை கூட காமிக்க மாட்டாரு. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக இருப்பாருன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே ப்ரோ. ஒரு ஹேண்ட் ஷேக் மட்டும் தாங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்களை பிக்கப் பண்ண வந்ததில் ரொம்ப ஒரு சந்தோஷம் ப்ரோ எனக்கு. நெக்ஸ்ட் இவர் வந்து இவரோட பிஏ. இவர் தான் ஒரு செலிபிரிட்டி, ஓகேங்களா? பார்த்துட்டிங்களா ஃபைனலாக?